இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அமெரிக்க தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். என்ன காரணம் என பார்க்கலாம். கடந்த வாரம் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள ஹூண்டாய் மோட்டார் உற்பத்தி ஆலையில் சோதனை நடத்தப்பட்டது. ஹூண்டாய் மோட்டார் உற்பத்தி ஆலையில் நடத்தப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்ட 300 தென்கொரிய தொழிலாளர்களை திரும்ப நாட்டிற்கு அழைத்து வர தென்கொரியா முயற்சிகளை செய்து வருகிறது. தென்கொரிய அரசாங்கம் அமெரிக்காவில் நடந்த கைதுகள் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளது. மேலும் தொழிலாளர்கள் கை மற்றும் கால்களில் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டதை காட்டும் காட்சிகள் வெளியிடப்பட்டதற்கும் வருத்தம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 250 பேர் தங்கள் ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்பட்டவர்கள் என்றும் அவர்களில் அதிகமானோர் தென்கொரியர்கள் என்றும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. ஆசியாவின் 4வது பெரிய பொருளாதார நாடான தென்கொரியா அமெரிக்காவில் பல தொழிற்சாலைகளை கொண்ட ஒரு முக்கிய வாகன உற்பத்தியாளராகவும் மின்னணு உற்பத்தியாளராகவும் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் அமெரிக்க தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் குடியேற்ற சட்டங்களை மதிக்க வேண்டும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் முதலீடு செய்யும் அனைத்து வெளிநாட்டு நிறுவனங்களும் நமது நாட்டின் குடியேற்ற சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியும் உள்ளார். உங்கள் முதலீடுகள் எங்கள் நாட்டில் வரவேற்கப்படுகின்றன. மேலும் உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்புகளை உருவாக்க சிறந்த தொழில்நுட்ப திறமை கொண்ட உங்கள் நாட்டை சேர்ந்த மிகவும் புத்திசாலி மக்களை சட்டப்பூர்வமாக கொண்டுவர நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். அதை விரைவாகவும் சட்டப்பூர்வமாகவும் சாத்தியமாக்குவோம். பதிலுக்கு நாங்கள் கேட்பது என்னவென்றால், நீங்கள் அமெரிக்க தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என ட்ரம்ப் கேட்டுள்ளார்.